நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, கும்பலக்கணத்தில் பிறந்துள்ள உங்களுக்கு இதுவரை சூரியன் மற்றும் செவ்வாய், சனி, சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் உங்களுடைய லக்னத்திலிருந்து எந்தெந்த இடத்திலெல்லாம் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை வழங்கியது என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். தற்போது பார்க்க இருப்பது குரு கிரகம் உங்களுடைய கும்பலக்கணத்திற்கு எந்தெந்த இடத்திலெல்லாம் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை வழங்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக அந்த குரு கிரகத்தை பற்றியான விஷயங்களை அறிந்து கொண்டு உங்களுடைய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறார் என்பதை தொடங்கலாம். நண்பர்களே, குரு கிரகம் சூரிய வட்டப்பாதையில் முதலில் புதன், பிறகு சுக்கிரன், பூமி, செவ்வாய். இதற்கு அடுத்த கிரகமாக குரு கிரகம் வருகிறது. 5வது இடத்தில் 5வது சுற்றுப்பாதையில் இந்த குரு கிரகம் அமைகிறது. இருப்பதிலேயே சூரியனுக்கு அடுத்ததாக இருக்கின்ற மிகப்பெரிய கிரகமாக இந்த குரு கிரகம் விளங்குகிறது. அதற்கு நிலாக்கள் என்று சொல்லக்கூடியவை கிட்டத்தட்ட 60 நிலாக்கள் இருக்கிறது என்பது இன்றைய விஞ்ஞான ஆய்வுகளில் கூறப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்பேற்பட்ட மிகப்பெரிய கிரகமானது நம்மளுடைய வாழ்க்கையில், பூமியில் வாழக்கூடிய உயிர்களினுடைய வாழ்க்கையில் உயிர்களின் கருவாகவும் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த உயிரினமாக இருந்தாலும் அந்த உயிரினத்தினுடைய கருவின் நிறம் மஞ்சளாகவே பெரும்பாலும் அமைகிறது. இதற்கு காரணம் இந்த குரு கிரகத்தினுடைய அளப்பரிய ஆளுமையாக சொல்லப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த குரு கிரகம் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருடம் கடந்து சென்று ஒரு இடத்திற்கு திரும்ப வருவதற்கு 12 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது. ஆகவே இந்த 12 ஆண்டுகள் மிக மிக முக்கியமானதாக ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. எந்த இடத்தில் குரு இருக்கிறது, அது எந்த இடத்தை எல்லாம் பார்க்கிறது என்பதை பொறுத்து தான் இந்த பலன்கள் எல்லாம் அமையக்கூடியதாக இருக்கிறது. குரு கிரகத்தை பிரகஸ்பதி, வியாழன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல நண்பர்களே, உங்களுடைய குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், செல்வ வளம் எப்படி இருக்கும், சமுதாயத்தில் நீங்கள் ஒரு மரியாதைக்குரியனவரா என்பதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கிரகமாக இந்த குரு கிரகம் விளங்குகிறது. இப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய குரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்தில் இருந்து தான் பார்க்க வேண்டுமே தவிர ராசியின் அடிப்படையில் பார்ப்பது தவறான முறையாகும். அது பலன் உங்களுக்கு சரியாக இருக்காது. லக்னத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கின்ற போது கும்பலக்கணம் சனியினுடைய ஆட்சி வீடாக அமைகிறது. சனி கிரகம் ஒரு நீர் கிரகம் என்று சொல்லப்படுகிறது. கும்பலக்கணத்தில் பிறந்துள்ள உங்களுக்கு பொதுவாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் எதை நினைக்கின்றீர்களோ அதை அடையக்கூடிய தொடர் முயற்சி உடையவராக நீங்கள் இருப்பீர்கள். கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக ஒரு பலன் சொல்வதுண்டு. அது என்னவென்று சொன்னால், பிறந்தது முதல் இறுதி காலம் வரை உங்களுக்கு சாப்பாட்டுக்கோ அல்லது உடைக்கோ பஞ்சம் ஏற்படாது என்று சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் இந்த கும்பலக்கணத்தில் பிறந்துள்ள நீங்கள் இந்த 2 விஷயத்திற்கு உங்களுக்கு சிரமம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய விதமாக பலன்கள் அமையும் என்பது ஜோதிடத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு பொதுவான விஷயமாகும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு கிரகம் 2ஆம் இடத்து அதிபதியாகவும் 11ஆம் இடத்து அதிபதியாகவும் வருகின்றார். அதாவது தனம், வாக்கு, குடும்பம், கல்வி என்கின்ற 4 விஷயங்களை தீர்மானிக்கக்கூடியவராகவும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவராகவும் இந்த குரு வருகின்றார். 11ஆம் இடம் உங்களுக்கு தனுசாக அமைகிறது, 2ஆம் இடம் மீனமாக அமைகின்றது. இந்த 2 இடத்துக்கான அதிபதி மிக மிக முக்கியமானவரான குருவாக உங்களுக்கு அமைகின்றார். ஆகவே இந்த குரு கிரகம் இந்த கும்பலக்கணத்தில் பிறந்துள்ள உங்களுக்கு மிக மிக முக்கியமான கிரகமாக அமைகிறது. இந்த குரு கிரகம் எந்தெந்த இடத்துலெல்லாம் இருக்கிறதோ அது எப்படிப்பட்ட பலன்களை வழங்கும் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். நண்பர்களே, கும்பலக்கணத்தில் பிறந்துள்ள நீங்கள் அதீதமான சிந்தனை உடையவராக இருப்பீர்கள். ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அதன் எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றவராகவும் ஆழ்ந்த தெய்வ பக்தி உடையவராகவும் எப்போதும் முயற்சிகளை கைவிடாதவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த குரு கிரகம் உங்களுடைய லக்னத்திலேயே இருந்தால் மிக மிக சிறப்பென்று கூறலாம். சுய கௌரவம் உடையவராகவும் பிறரால் மதிக்கக்கூடிய நபராகவும் நீங்கள் இருப்பீர்கள். உயர்கல்விக்கான எல்லா விஷயங்களும் உங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலமாகவே நீங்கள் அடைய முடியும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையிலே உங்களுடைய வாழ்வியல் அமையும். இந்த குரு உங்களுடைய லக்னத்தில் இருப்பது மிக மிக சிறப்பென்றே கூறலாம். ஆனால் ஒரு மிக முக்கியமான விஷயம், குரு கிரகம் தனித்து இல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது. தனித்து இருந்தால்
நான் கூறியவற்றிலெல்லாம் தடைகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விதமாக அமையும். இருந்தாலும் கூட இந்த கும்பலக்கணத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு என்னவென்று சொன்னால், கல்வித்தடை எத்தனை ஏற்பட்டாலும் அதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையிலே உங்களுடைய வாழ்வில் அமையும். அதற்கான உதவிகளும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இந்த கும்பலக்கணத்திற்கான ஒரு சிறப்பான விதிகள் சொல்லப்படுகிறது ஜோதிடத்தில். ஆகையால் தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய முயற்சியின் மூலமாக கல்வியை நிறைவு செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் இருக்கும். தனித்திருந்தாலும் கூட குரு. இதற்கு அடுத்தபடியாக 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் குரு இருந்தால் மீன ராசியில் குரு ஆட்சி என்கின்ற ஒரு நிலையை அடைகின்றார். ஆகவே இது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாக்கு ஒரு மரியாதைக்குரிய வாக்காக உங்களுடைய வாக்கு ஸ்தானம் அமைகிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பமும் ஒரு மரியாதைக்குரிய குடும்பமாக சமுதாயத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையிலே உங்களுடைய செல்வம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாக்கு எல்லாமே மிக மிக சிறப்பு என்றே கூறலாம். 2ஆம் இடத்ததிபதி ஆட்சி என்பது எல்லா விதத்திலும் மிக மிக சிறப்பு என்று கூறலாம். ஆனால் இங்கே ஒன்று தனித்து இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியமாகும். தனித்து இருந்தால் நான் முன்பு கூறியது போல உங்களுக்கு குடும்பம் அமைப்பது தடங்களை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, வாழ்க்கை துணையை ஏற்படுத்துவதிலும் பல சிரமங்களை ஏற்படுத்தும். பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அமைந்துவிடும். ஆகவே இந்த குரு கிரகத்தை பொறுத்தவரை தனித்து இல்லாமல் இருப்பது மிக மிக சிறப்பு என்றே கூறலாம் 2ஆம் இடத்தில். இதற்கு அடுத்தபடியாக 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசராசியில் குரு இருந்தால், இந்த மேசராசி என்பது செவ்வாயினுடைய ஆட்சி வீடாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மேசராசி என்பது கும்பலக்கணத்திற்கு 3ஆம் இடம் மறைவு சாணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்ததிபதியான குரு இருந்தால் அவ்வளவு நல்லதல்ல. ஆனால் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், உங்களுடைய தைரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய இடமாக இந்த 3ஆம் இடம் அமைகிறது. அதே போன்று உங்களுடைய இளைய சகோதரத்தை குறிப்பிடக்கூடிய இடமாகவும் இந்த 3ஆம் இடம் அமைகிறது. இந்த இடத்தில் குரு இருப்பது உங்களுக்கு சகோதரன் மூலமாக மிகுந்த நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கும். ஆனால் தனித்திருந்து விட்டால் அது உங்களுக்கு சிறப்பென்றே கூறலாம். உங்களுடைய தைரியத்தை சீர்குலைக்காமல் இருக்கக்கூடிய வகையில் இந்த பலன்கள் எல்லாம் அமையும். 3ஆம் இடத்தில் தனித்திருப்பது கும்பலக்கணத்தை பொறுத்தவரை குரு 3இல் இருப்பது சிறப்பென்றே கூறலாம். இதற்கு அடுத்தபடியாக 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் குரு இருந்தால், கும்பலக்கணத்தை பொறுத்தவரை இந்த 4ஆம் இடம் என்பது வீடு, நிலம், வாகன யோகத்தை குறிப்பிடக்கூடிய இடமாக இந்த 4ஆம் இடம் அமைகிறது. அது மட்டுமல்ல, கேந்திர ஸ்தானமாக இந்த இடம் அமைகிறது. இந்த இடத்தில் 2ஆம் இடத்ததிபதி அமைவது என்பது வீடு, நில, வாகன யோகங்களையும் உங்களுடைய தாயார் மூலமாக பெறக்கூடிய சந்தோஷங்கள் மற்றும் உதவிகள் எல்லாம் நீங்கள் பெறக்கூடியவராக இருப்பீர்கள். தாயார் உங்களுக்கு மிக மிக உறுதுணையாக இருக்கக்கூடியவராக இருப்பார். தாயார் ஒரு மரியாதைக்குரிய நபராகவும், அதே போன்று தாயாருடைய தொழிலை நீங்கள் செய்யக்கூடியவராக, தாயாருடைய சொத்துக்களை அடையக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் இந்த இடத்தில் குரு தனித்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல. தனித்திருந்தால் தாயாரின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தும். தாயாருடன் சுமூகமான உறவுகளை நீங்கள் பேண முடியாமல் போகும். மற்ற கிரகங்களுடைய நிலையை பொறுத்து, இந்த இடத்தினுடைய அதிபதியான சுக்கிரன் இருக்கின்ற நிலையை பொறுத்து தான் இந்த இடத்தை தீர்மானிக்க முடியும். ஆகவே இந்த 4ஆம் இடம் என்பது தனித்து இருந்தால் அது அவ்வளவு சிறப்பல்ல. ஆனால் யாராவது ஒரு கிரகத்துடன் குரு இணைந்திருப்பது மிக மிக சிறப்பென்றே கூறலாம். இதற்கு அடுத்தபடியாக 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் குரு இருந்தால், இந்த 5ஆம் இடம் என்பது கும்பலக்கணத்திற்கு ஒரு திரிகோண வீடாக அமைகிறது. அது மட்டுமல்ல, ஒரு நட்பு வீடாக அமைகிறது. இந்த இடத்தில் குரு இருப்பது மிக மிக சிறப்பென்றே கூறலாம். உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக மேலும் மேலும் நீங்கள் பெருமை அடையக்கூடியவராகவும், 5ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை பார்க்கின்ற காரணத்தினால் ஒரு மரியாதைக்குரிய நபராகவும் நீங்கள் இருப்பீர்கள். செல்வ செழிப்பில் அயல் நாடுகளில் சென்று மிகுந்த செல்வங்களை சேர்க்கக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். 5ஆம் இடத்தில் குரு இருப்பது மிக மிக சிறப்பு. உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக மிகுந்த பெருமைகளை அடையக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். புத்திசாலித்தனமான பிள்ளைகளை பெற்றவராகவும், சிலருக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கின்ற வாய்ப்புடையவர்களாகவும் நீங்கள் பெரும்பாலும் இருப்பீர்கள். 5ஆம் இடத்தில் குரு இருப்பது, தனித்தில்லாமல் இருப்பது மிக மிக நல்லது. அப்படி தனித்திருந்தால் புத்திர சோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடங்களில் இந்த குரு இருக்கின்ற காரணத்தினால் தனித்திருந்தால் உங்களுடைய பாக்கியஸ்தானம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்ற அர்த்தம். அந்த பாக்கியஸ்தானம் எப்படி பாதிக்கப்பட்டு இருக்கிறது, அதற்குரிய சரியான வழிமுறைகள் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதை செய்து முடித்தால் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக
6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் குரு இருந்தால் இந்த 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. கும்ப லக்கணத்திற்கு இதுவும் ஒரு மறைவான இடம் என்று தான் சொல்லப்படுகிறது ஜோதிடத்தில். இந்த இடத்தில் 2ஆம் இடத்து அதிபதியான குரு மற்றும் 11ஆம் இடத்து அதிபதியான குரு உச்சம் என்கின்ற நிலையில் கடகத்தில் அமர்கின்றார். இந்த மறைமுக எதிரிகள் மிகுந்து இருப்பார்கள். உங்களுடைய குடும்பத்திலும் சரி, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையிலும் சரி, மிகுந்த எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். குரு 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது உங்களுடைய எதிரிகள் தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய நபராகவும் இருக்கிறார்கள். 6ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பது அவ்வளோ சிறப்பல்ல. ஆனால் இதில் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், 6ஆம் இடத்தில் குரு தனித்திருந்தால் அது உங்களுக்கு மிகுந்த வெற்றியை தரக்கூடிய இடமாக அமைந்து விடுகிறது. செல்வ செழிப்புகள் மிக அதிகமாக வெளிநாடுகளில் சென்று உங்களுடைய தொழிலையோ அல்லது வேலையோ பார்த்து மிகுந்த செல்வத்தை அடையக்கூடியவராக, உங்களுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். 6ஆம் இடத்தில் குரு தனித்திருப்பது கும்பலக்கணத்தை பொறுத்தவரை மிக மிக சிறப்பென்றே கூறலாம். இதற்கு அடுத்தபடியாக 2வது கேந்திர ஸ்தானமாக சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் குரு இருந்தால் இந்த 7ஆம் இடம் என்பது உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிப்பிடக்கூடிய இடமாக அமைகிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய தொழில் ரீதியான பங்குதாரரை குறிப்பிடக்கூடிய இடமாகவும் இந்த 7ஆம் இடம் அமைகிறது. இந்த 7ஆம் இடத்தில் குரு இருப்பது கும்பலக்கணத்தை பொறுத்தவரை மிக மிக சிறப்பென்றே கூறலாம். நீங்கள் விரும்பிய காதல் மனைவியை அடையக்கூடியவராகவும் அல்லது காதல் கணவரை அடையக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக மிகுந்த செல்வத்தை பெறக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவராக உங்களுடைய வாழ்க்கை துணை அமைந்திருப்பார். ஆனால் ஒன்று, இந்த இடத்தில் குரு தனித்து இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி தனித்திருந்தால் வாழ்க்கை துணையின் மூலமாக பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடியவராக இருப்பீர்கள். அவருடைய கட்டுப்பாடுகளையும் அவருடைய அடக்குமுறைகளையும் சந்திக்கக்கூடியவராக, தன்னிச்சையாக செயல்பட முடியாதவராக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய லக்னாதிபதியான சனி இருக்கின்ற நிலையை பொறுத்து தான் இந்த 7ஆம் இடம் என்பது மிக மிக சரியாக தீர்மானிக்க முடியும். ஆகவே உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக தான் இதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்தில் குரு தனித்திருந்தால் அது உங்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல. இதற்கு அடுத்தபடியாக 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் குரு இருந்தால் இந்த கன்னி ராசி என்பது உங்களை பொறுத்தவரை இது ஒரு நட்பு வீடாக அமைகிறது. இந்த 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத துரதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய இடமாக இந்த 8ஆம் இடம் அமைகிறது. இந்த இடத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்ததிபதியான குரு போய் அமர்வது என்பது அவ்வளோ சிறப்புகள் அல்ல. குடும்பத்தில் எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திக்கக்கூடியவராக, உங்களுடைய செல்வத்தின் மூலமாக திடீரென்று இழப்புகளையும் அல்லது திடீரென்று வறுமைகளையும் சந்திக்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். பெரிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவராக நீங்கள் இருந்தால் முதலீடுகளும் சரி, உங்களுடையதும் சரி, நீங்கள் மற்றவருடைய துணையுடன் இருப்பது தான் மிக மிக சிறப்பு. இல்லை என்று சொன்னால் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திடீர் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு குரு தரும், அதே போன்று திடீர் துரதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். மிகுந்த பேராசை உடையவராக உங்களை மாற்றி படுகொலியில் தள்ளக்கூடிய விதமாக இந்த 8ஆம் இடம் அமைந்துவிடும். ஆகவே 8ஆம் இடத்தில் குரு இருப்பவர்கள் கும்பலக்கணத்தை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. ஆனால் இந்த இடத்தில் குரு தனித்திருந்தால் அது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை வழங்கக்கூடியதாக மாறிவிடும். 8ஆம் இடத்தில் குரு தனித்திருந்தால் மிகுந்த அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் வழங்கக்கூடியதாக மாறிவிடும். 8ஆம் இடத்தில் குரு தனித்திருப்பது மிக மிக சிறப்பென்றே கூறலாம். இதற்கு அடுத்தபடியாக 2வது திரிகோணஸ்தானமான 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் குரு இருந்தால் இந்த 9ஆம் இடம் என்பது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் 2ஆம் இடத்ததிபதியும் மற்றும் 11ஆம் இடத்ததிபதியான குரு அமர்ந்திருப்பது என்பது மிக மிக யோகம் என்றே சொல்லலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலமாக உங்களுடைய முன்னோர்களின் செல்வங்களை எல்லாம் அடையக்கூடியவராக, அதே போன்று மிகுந்த செல்வமுடைய வீட்டில் நீங்கள் பிறந்தவராக, ஒரு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பிறந்திருக்கிறீர்கள். மிகுந்த சாதனைகளை நீங்கள் செய்யக்கூடியவராக இருப்பீர்கள். உயர்ந்த வாழ்க்கை, மிகச் சிறப்பான குடும்பத்தில் பிறப்பு என்றெல்லாம் பலவிதமான யோகங்களை இந்த 9ஆம் இடம் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த இடத்தில் குரு இருப்பது உங்களுக்கு ஒரு பெருமைகளை தரக்கூடிய இடமாகவும் இந்த இடம் அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் குரு தனித்து இல்லாமல் இருப்பது தான் சிறப்பே தவிர, தனித்து இருந்தால் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது உங்களுக்கு கெட்டுப்போகின்ற நிலையில் அமைகிறது. தந்தையின் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சிகளை அடைய முடியாமல் போகும். தந்தையின் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பயனற்றதாக மாறிவிடக்கூடிய சூழ்நிலையிலே இந்த 9ஆம் இடத்தில் குரு உங்களுக்கு செய்கிறது. ஆகவே 9ஆம் இடத்தில் குரு தனித்திருப்பது என்பது
அவ்வளவு சிறப்புடையதல்ல. அது உங்களுக்கு பயனற்ற பலன்களை தரக்கூடிய இடமாக மாறிவிடுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் குரு இருந்தால், கும்ப லக்கணத்தை பொறுத்தவரை இந்த 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது வேலையை குறிப்பிடக்கூடிய இடமாக இந்த 10ஆம் இடம் அமைகிறது. இந்த 10ஆம் இடத்தில் குரு இருப்பது மிக 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 சிறப்பென்றே கூறலாம். உங்களுடைய தொழிலின் மூலமாக, உங்களுடைய வேலையின் மூலமாக பெருமைக்குரியவராகவும், அரசு துறையை அல்லது இராணுவத்துறை அல்லது காவல்துறையில் நீங்கள் உயர்ந்த பதவிகளை வகிக்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். அதன் மூலமாக மிகுந்த செல்வத்தை அடையக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். 10ஆம் இடத்தில் குரு இருப்பது பெருமைக்குரிய விஷயமாக சொல்லலாம். ஆனால் இந்த இடத்தில் தனித்து இருந்தால் நீங்கள் பலவிதமான தொழில் மாற்றங்களை அடையக்கூடியவராக, வேலை மாற்றங்களை அடையக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். நாடு கடந்து அல்லது மாநிலம் கடந்து செல்லக்கூடியவராக ஒரு நிரந்தரமற்ற தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். மிகுந்த செல்வங்களை சேர்த்து அது முழுவதுமாக இழக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நீங்கள் அடையக்கூடியவராக இருப்பீர்கள். தொழிலின் மூலமாக பல வெற்றிகளையும் பல சாதனைகளையும் கண்டவராக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் முழுவதையுமே இழக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு இந்த 10ஆம் இடத்தில் குரு தனித்திருந்தால் செய்துவிடக்கூடியதாக அமைகிறது. 3 விதமான தொழிலை தான் நீங்கள் நிரந்தரமாக செய்ய முடியும். ஒன்று, நீங்கள் மருத்துவராக இருந்தால் அதில் சிறப்பாக இருக்க முடியும். அல்லது உணவு சம்பந்தமான துறைகள் இருந்தாலும் சிறப்பாக இருக்கலாம். அது மட்டுமல்லாது பேங்கிங் சம்பந்தமாக அல்லது ஃபைனான்சியல் சம்பந்தமான துறையில் நீங்கள் இருந்தால் ஓரளவுக்கு மாற்றமில்லாமல் இருக்கலாம். வேறு துறைகளில் இருந்தால் 10ஆம் இடத்த குரு தனித்திருக்கின்ற போது உங்களுக்கு பலவிதமான தொழில்களை தந்துவிடக்கூடியதாக அமைகிறது. எதிலும் ஒரு நிரந்தரமற்ற நிலையில் நீங்கள் இருக்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். இதற்கு அடுத்தபடியாக 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் குரு இருந்தால் இது மிக மிக சிறப்பான இடம் என்றே கூறலாம். ஏனென்று சொன்னால் 11ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியும் ஆட்சி பெற்று இருக்கின்ற நிலை கும்ப லக்கணத்தை பொறுத்தவரை மிக மிக சிறப்பென்று கூறலாம். குடும்பத்தின் மூலமாகவும் உங்களுடைய தனவரவுகள் மூலமாகவும் எல்லாவற்றையும் எளிதாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையிலே உங்களுடைய வாழ்வில் அமையும். பல பெருமைகளை அடையக்கூடியவராக, சாதனைகள் செய்யக்கூடியவராக, எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அந்த துறையில் சாதனை செய்யக்கூடியவராக, மற்றவர்களால் உங்களுடைய உச்சத்தை தொடக்கூட முடியாதவராக நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே 11ஆம் இடத்தில் குரு இருப்பது மிக மிக சிறப்பு. ஆனால் தனித்திருந்தால் அது நான் கூறிய அத்தனையிலும் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும். உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வது அவ்வளவு எளிதாக இருக்காது. அதே போன்று உங்களுடைய செல்வ வளத்தையும் தக்க வைத்துக் கொள்வதும் அவ்வளவு எளிதாக இருக்காது. பலவிதமான தடைகளை சந்திக்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். வாழ்வியலில் பலவிதமான அனுபவங்களை பெறக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே 11ஆம் இடத்தில் குரு தனித்திருப்பது அவ்வளவு சிறப்பல்ல. இதற்கு அடுத்தபடியாக 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் குரு இருந்தால், மகர ராசியில் இந்த குரு நீச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடைகிறது. இந்த மகர ராசி உங்களுடைய விரயஸ்தானமாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் குரு நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்ல. ஏனென்று சொன்னால் அவர் 2ஆம் இடத்திற்கான அதிபதி. தனம், வாக்கு, குடும்பம், கல்வி என்கின்ற 4 விஷயங்களை தீர்மானிக்கக்கூடியவர் விரயஸ்தானத்தில் நீச்ச நிலையில் அமர்கின்றார். அதே போன்று 11ஆம் இடத்து அதிபதியாகவும் இதே குரு இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிராசைகளாக மாறக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு தந்துவிடும். ஆனால் இதில் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், குரு இந்த இடத்தில் தனித்திருந்து விட்டால் இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு மிகச் சிறப்பாக தரக்கூடிய இடமாக இந்த குரு அமர்ந்து விடுகிறார். தனித்திருக்கின்ற குரு உங்களுக்கு மிகுந்த யோக பலன்களை தரக்கூடியவராக இருப்பார். ஆகவே 12ஆம் இடத்தை பொறுத்தவரை இந்த குரு தனித்திருந்தால் மிக மிக சிறப்பென்றே கூறலாம். நண்பர்களே, நான் கூறிய இந்த விஷயங்கள் அனைத்துமே குரு என்கின்ற ஒரு கிரகத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு சொல்லக்கூடிய பலன்களாக இது அமைந்திருக்கிறது. குருவை மட்டுமே நான் குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டு வருகின்றேன். உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாகத்தான் இன்னும் சரியாக மிகச்சரியாக தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், இந்த குரு கிரகம் யாருடன் இணைந்திருக்கிறது, எந்த கிரகங்கள் வலிமை பெற்று இருக்கிறது, எந்த கிரகங்கள் வலிமையற்று இருக்கின்றது, பகைவர்கள் நன்றாக இருக்கிறார்களா அல்லது உங்களுடைய நண்பர்கள் நன்றாக இருக்கிறார்களா, பகைவர்கள் கெட்டுப்போனால் மிக மிக சிறப்பாக இருக்கும், அதே போன்று நண்பர்கள் கெடாமல் இருப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஆகவே உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாகத்தான் இன்னும் துல்லியமாக இதை அறிந்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் கூறியவை பொதுவான பலன்கள். இப்போது ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். குரு எந்தெந்த வீடுகளில் இருப்பது சிறப்பு, எந்தெந்த வீடுகளில் இருப்பது சிறப்பல்ல என்பதை பார்க்கலாம். உங்களுடைய லக்னத்திலிருந்து குரு 1ஆம் இடத்தில் இருப்பதும் 2ஆம் இடத்தில் இருப்பதும் மற்றும் 4, 5, 7ஆம் இடத்தில் இருப்பதும் 9ஆம் இடத்தில் இருப்பதும் 10, 11ஆம் இடத்தில் இருப்பதும் மிக மிக சிறப்பு. இந்த இடத்துல எல்லாம் குரு யாருடனாவது இணைந்திருப்பது உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கும்.
அதே போன்று இந்த இடங்களில் தனித்திருந்தால் அது உங்களுக்கு யோக பலன்களை வழங்காமல் போகும். அதே போன்று இந்த குரு 3ஆம் இடத்திலோ அல்லது 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ இருந்தால் அது உங்களுக்கு யோகமற்ற பலன்களை வழங்கும். ஆனால் இந்த இடங்களிலெல்லாம் குரு தனித்திருந்தால் அது உங்களுக்கு யோக பலன்களை வழங்கக்கூடியதாக மாறிவிடும். ஆகவே உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாகத்தான் இன்னும் மிகச் சரியாக இந்த விஷயங்களெல்லாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை கூறி, நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.